படிக்கும்போது எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது, அந்த விருப்பத்தை நோக்கி ட்ராவல் பண்ணுறேன், அது ப்ரேயரில் கேட்குறேன், அது நடக்கலை. அப்படின்னா நம்ம வந்து தேவ சித்தையில் நம்ம இப்போ வேறு எதுக்கு நம்ம ட்ராவல் பண்ணலாமா, இதுலலாம் ப்ரேயர் கொண்டு வர வேண்டாமா, அதுதான் எனக்கு புரியலை. கரெக்ட். இப்போ 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 ப்ரேயர்னா உண்மையிலே ஒரு விஷயத்தை அதான் கடவுள்கிட்ட கேட்குறேன், அது உங்கள் சித்தம் இருந்தால் அது நடக்கட்டும். நான் ப்ரேயரில் அப்படி ஜெபிக்கிறது ஓகேவா? ஏன் ஜெபிக்கணும்? ஓகே. அப்படி யார் ஜெபிப்பாங்க? அப்போ இந்த பொண்ணை காட்டினாருன்றாங்க, பொண்ணுக்கு வந்து இந்த பையனை காட்டினாருன்றாங்க. இப்படிலாம் நான் சில ஊழியக்காரங்கிட்ட கூட நான் கேட்டிருக்கேன். என் பையனை காட்டினாருங்கிறான் அந்த பொண்ணு. ஆனால் எனக்கு அதில் விருப்பமே இல்லை சார் அப்படிங்குது. ஆனால் அந்த பையன் சொல்கிறான் இந்த பொண்ணை தான் சார் காட்டினாருங்கிறாரு. கர்த்தர் என்ன இதெல்லாமா காட்டுவார்? ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் காட்டுவார். கரெக்ட். எனக்கு ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கு. அதனால தான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன். ஆண்டவர்கிட்ட வந்து எப்படி ஜெபிக்கணும் பேட்டர்ன் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு? முதல் 3 ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வருதா வரலையாங்கிறதா. ஒரு சிலருக்கு வருதுன்றாங்க, ஒரு சிலருக்கு வரல. கிடையாது, யாருக்குமே வர்றதில்ல. இந்த ஜெபத்துக்கெல்லாம் பதிலே யாருக்குமே வர்றதில்ல. இப்போ நான் வந்து ஒரு சின்ன உதாரணம் வந்து அந்த ஜெபத்தையே கீழே கொண்டு வந்து அதை மேலேருந்து ஆரம்பிக்கணும். அதை நம்ம கீழே இருந்து ஆரம்பிக்கணும். ஓகே ஓகே ஓகே. ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் ப்ரேயர் பண்ணுவீங்க, ஆண்டவரோட எப்படி ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய இதை சொல்லிக்கலாம் இருக்கு. அதாவது ஆண்டவர் வந்து மனிதனை மீட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் இருக்குது. ஓகே. அந்த டைமில் தான் ஆண்டவர் மீட் பண்ணுறாரு எந்த மனிதன். அப்படியா? ஆமாம். எனி டைம் மீட் பண்ணுற அப்படி இல்லை. சத்தத்தெல்லாம் கேட்டேன் ஒருத்தர் பேசுகிற மாதிரி, இப்போ நம்ம பேசுகிற மாதிரி பேசுகிற அப்படி இருப்பாங்க. பாருங்க, நான் அதை மறுத்து சொல்லலை. அது வந்து ஒருவேளை அவங்க வழியாக இருக்கும். ஓகே ஓகே. நீங்கள் அவங்கள பார்க்கும்போது அதை கேளுங்க, எப்படி அதை சொல்கிறீங்க அப்படின்னு அதை கேளுங்க. இப்போ லிட்ரலாக வார்த்தையை கேட்டது, இயேசுவை நேரில் பார்த்தேன் ஆண்டவர் பேசினாருங்கிறதுலாம் அவங்களுக்கு நான் பார்த்ததில்லை. இயேசுவை நான் பார்த்ததே இல்லை. இது அது வந்து இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்னு இருக்குல்ல. ஓகே ஓகே ஓகே. நம்ம இருதயம் சுத்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 8428196238. நீங்கள் ஊழியராக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம். நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டும்ங்கிறது எந்த சந்தேகம். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரேயர் பற்றி சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன். பொதுவாக வந்து கிறிஸ்டியானிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரேயர் அப்படின்ற வேர்டு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. கரெக்ட். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறது எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணுவோம். கரெக்ட். பட் ப்ரேயர் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, வாட் இஸ் ப்ரேயர் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலி ப்ரேயர்னா என்ன? ஆண்டவர் இந்த பூமியில் செய்ய நினைக்கிறத மனிதன் கேட்கறது தான் ப்ரேயர். ஓகே. ஏன்னா ஆண்டவர் இந்த பூமியில் அவராக ஒன்றும் செய்ய மாட்டார். அவராக ஒன்று செய்யணும்னா 2000 வருஷத்தில் அவர் என்னென்னமோ செஞ்சுருக்கணும். ஸோ அவராக செய்கிற மாதிரி இருந்தால் ஈஸியாக செஞ்சிருப்பார்ல. அவர் செஞ்சிருப்பார்ல. மனிதர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஆண்டவர் இந்த பூமியில் ஒன்றுமே செய்ய மாட்டார். அதுதான் ப்ரேயர். ஓகே. மனிதர்கள் கேட்காம ஆண்டவர் செய்கிறது இல்லை அப்படியே சொல்லாமா? மனிதர்கள் கேட்காம ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார். ஓகே. பட் ப்ரேயருங்கும் போது ஒரு பாயிண்ட் வைக்கப்படுது என்னென்னா காட்ஸ் வில், அதாவது ஒன்று தேவ சித்தத்தின்படி அவர் சித்தம் என்னவோ ஆண்டவர் நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படிங்கிறது இல்லை. ஒன்று நம்ம விருப்பம், என் விருப்பத்தை நான் தேவன்கிட்ட சொல்கிறேன், அவர் நிறைவேற்றுறாரு, இந்த மாதிரியும் போகுது. இதில் எந்த மாதிரி இது கரெக்டான வே நினைக்கிறீங்க? அதாவது தேவ சித்தத்தின்படி என் வாழ்க்கை நடக்கணும், சரி, அதுதான் ஒரு கரெக்டான வேவா? இல்லை என்னுடைய விருப்பம் வந்து அது தேவன் கொடுத்த விருப்பமாக இருக்கும், அதை கிளைம் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் அது கரெக்டானதாக இருக்குமா? பாருங்க, ஒரு மனிதனை கடவுளை பொம்மையை போல படைக்கல. ஓகே.
அவனுக்கு வந்து ஒரு ஆத்மாவை கொடுத்துருக்காரு. ஆத்மாக்குள்ள அவனுடைய டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி இருக்கு. ஹீ ஹேஸ் அ வில். மனிதனுக்கு ஒரு செய்யக்கூடிய, தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு ஃபேக்கல்ட்டியை கர்த்தரே கொடுத்துருக்காரு. ஒரு ஃப்ரீ வில்ல கொடுத்துருக்காரு இல்லையா? ஃப்ரீ வில். அவர் கொடுத்ததை அவர் எப்படி கேன்சல் பண்ணுவார்? ஒரு மனிதனுக்கு ஃப்ரீ வில்ல கொடுக்கும்போது அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த ஃப்ரீ வில்ல அவர் உபயோகப்படுத்தணுங்கிறதுனால தான் கொடுத்துருக்காரு. அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு காரியத்தை கேட்கும்போது அது எப்படி குற்றமாக மாறும்? இல்லை, நான் விரும்புகிறேன் ஒரு விஷயத்தை, அதான் கடவுள்கிட்ட கேட்குறேன். அது உங்கள் சித்தம் இருந்தால் அது நடக்கட்டும். இல்லை ப்ரேயரில் அப்படி ஜெபிக்கிறது ஓகேவா? ஏன் ஜெபிக்கணும்? ஓகே. அப்படி யார் ஜெபிப்பானா, ஒரு கண்ணு தெரியாத காட்டில் ஒன்றுமே தெரியாதவன் வேணா அப்படி ஜெபிக்கலாம். ஒன்றுமே தெரியாமல் இருக்கும்போது கர்த்தாவே நீங்கள் எனக்கு வழியை காட்டுங்க, நான் அதில் போகிறேன்னு சொல்லலாம். நம்மளுக்கே சிலது தெரியும் போது அதுக்காக நம்ம அப்படியே ஜெபிக்கணும். நான் இதை விரும்புகிறேன், எனக்கு இதை கொடுங்க அப்படி ஜெபிக்க கேட்கறது தான் கரெக்டு. அதுதான் ப்ரேயர். இப்போ நம்ம விருப்பப்படுறது வந்து நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கும்போது அது ப்ரேயராக மாறுது. நான் டாக்டர் படிக்கணும்னு விரும்புகிறேன். சரி, அதுக்கான ட்ரை பண்ணுறேன். எனக்கு சீட்டு கிடைக்கல. சரி, இப்போ நான் இதை தேவ சித்தன்ல நினைக்கிறதா, இல்லை நான் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நான் இதை வந்து இன்னும் விரும்பி இன்னும் 1 இயர் வெயிட் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை எனக்கு தேவ சித்தம் வந்து இதை விட பெட்டராக வேற ஒரு இதுக்கு போனால் இன்னும் நல்லா இருப்பேன்னு சொல்லி அப்படி ஒதுக்கி வச்சிட்டாரு. நீங்கள் எதுக்கு டாக்டருக்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்க அதை சொல்லுங்கள். இப்போ நீங்கள் டாக்டர் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே நீங்கள் உலகத்தில் வளர்ந்து வரும்போது பல காரியங்களை பார்க்குறீங்க. அப்போ இது படித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்களே நினைக்கிறீங்க. ஆமாம், ஆமாம், ரைட்டா? அப்போ அதை படிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆமாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நிறைய இப்போ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் இருக்கும், நிறைய பேர் நினைப்பாங்களே, ஒரு விருப்பங்கள் இருக்கும். இதில் வரணும் விருப்பங்கள் இருக்கும். சரி, அந்த விருப்பங்கள் சம்டைம் நடக்காமல் இருக்கும்போது, சரி, ஏதோ இடத்துல அது நம்ம மிஸ் ஆகும்போது அது வந்து காட்ஸ் வில் இல்லை நினைக்கிறதா, இல்லை இது வந்து நம்ம இதை எப்படி நினைக்கிறோம்? இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, கர்த்தர் ஆதாமை படைக்கும்போது அவர் ஒன்று சொல்கிறார், யூ ஹாவ் டொமினியன் அப்படின்னு சொல்கிறார். ஓகே. இந்த டொமினியன்கிற வார்த்தை தமிழில் வந்து ஆளுகைன்னு இருக்கா? தமிழில் எப்படி இருக்கு? ஆளுகை. ஹிந்தியில் ராஜ்யன்னு இருக்கு, ராஜ் கரோ அப்படி இருக்கு. இங்கிலீஷில் வந்து அது டொமினியன் இருக்கு. ஓகே. எப்பவுமே கர்த்தர் வந்து நம்ம ஒவ்வொருவரையும் ஒரு டொமினியனுக்குள்ள நம்ம வாழணும்னு தான் விரும்புகிறார். சரி, எதில் வாழ்ந்தாலும் சரி நீங்கள் வந்து அதில் டாமினியனில் தான் இருக்கணும். ஓகே. அப்போ டொமினியன்கிற ஒரு வார்த்தையே டொமைன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலேருந்து தான் வருது. அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுடைய வேலையே நம்ம டொமைனை கண்டுபிடிக்க வேண்டியது தான். இப்போ என்னுடைய டொமைன் அது, என்னுடைய ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் என்ன, அதை நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ ஒரு குழந்தை வளர்ந்து வரும்போதே அந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்க பெற்றோராக இருந்தாலும் சரி, அவங்க கூட இருக்கிறவங்க அந்த குழந்தையினுடைய டொமைனியன் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த டொமைனை கண்டுபிடிச்ச பிறகு தான் அதில் அதுக்கு டொமினியன் கிடைக்கும். இப்போ என்னுடைய டொமைன் தான் எனக்கு டொமினியன். இப்போ நான் உங்களுடைய ஒரு டொமைனில் வந்துக்கிட்டு எனக்கு அந்த சீட்டை கொடு அப்படின்னு கேட்கும்போது அது எப்படி கிடைக்கும்? இப்போ தான் காம்படிஷன் வந்துருச்சு. ஆமாம், ஆமாம். இப்போ நான் வந்து உங்களுடைய ஒரு டொமைனை நான் என்னுடைய ப்ரேயர் பாயிண்டாக வச்சுருக்கேன்னு வச்சுக்கோ, அது எப்படி கிடைக்கும்? அதுக்கு எப்படி ஒரு ஆன்சர் வரும்? உங்களுக்கு வச்சிருக்கிற டொமைனில் நீங்கள் வந்து டொமினியனில் வரணும். எனக்கு வச்சிருக்கிற டொமைனில் நான் வந்து ரூல் பண்ணணும். நான் டொமினியன் வாங்கணும். இல்லை, டொமினியன்னா நீங்கள் நான் கேட்குறது அந்த ஆளுகைக்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறீங்க. ஆமாம், அந்த ஆளுகை எதுக்கு படைச்சாரோ எதுக்கு அந்த பர்பஸ் இல்லையா? அப்படி சொல்லலாம். ஓகே.
அந்த பர்பஸில் தான் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமும் ஒரு இப்போ நான் சொன்னேன் இல்லையா ரெஸ்ட்ஃபுல் லைஃப். நீங்கள் ரெஸ்ட்ஃபுல்லாகவே அங்கே தான் இருக்க முடியும். ஓகே. நீங்கள் என்னுடைய பிளாட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு சரி ரெஸ்ட்ஃபுல்லாக எப்படி இருக்க முடியும்? ஸோ அப்போ நீங்கள் ஒரு பர்பஸை கண்டுபிடிக்கணுன்றீங்களே. பர்பஸ் ஆஃப் லைஃப். பர்பஸ் ஆஃப் லைஃப் அதை வந்து வேறு மாதிரி பர்பஸ்ன்னு சொல்லலாம். ஓகே. நம்மளுடைய விருப்பங்களை வந்து நம்ம ப்ரேயரில் கேட்டு அது கர்த்தர் செயல்படுத்துவார். நம்ம அப்படி தானே எதை விரும்புறியோ அதை கேளு, என் நாமத்தினால கேளு, அதை நான் உனக்கு செய்வேன். ஆமாம். அதெல்லாம் வந்து இதில் அப்ளை ஆகாதுன்றீங்களா? இந்த மாதிரி திருமண இதில், படிப்பில், வேலையில் அதில் அப்ளை ஆகாதா? அதில் அது நீங்கள் ஒருத்தர் தான் இருந்தால் அப்ளை ஆகலாம். அதில் 4 பேருடைய விருப்பமும் அதில் இருக்கணும் அப்படின்னா அது எப்படி அப்ளை ஆகும்? இப்போ இந்த விஷயத்தில் எடுத்துங்களேன். சரி. ஒரு தம்பி ஒரு மகளை விரும்புகிறாரு. அப்போது அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? நம்ம எவ்வளோதான் இப்போ இல்லை ஒரு பொண்ணு ஒரு பையனை விரும்புது, அது ஜெபம் பண்ணுறாங்க அந்த பொண்ணு, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? சிலருக்கு நடக்குதில்ல, சிலருக்கு பாசிட்டிவாக போய் முடியுது மேரேஜில். அதான் சான்ஸ். அது வந்து கர்த்தர் பதில் சொன்னார்னு எப்படி சொல்ல முடியும்? கர்த்தர் இந்த பொண்ணை காட்டினாருன்றாங்க, பொண்ணுக்கு வந்து இந்த பையனை காட்டினாருன்றாங்க. இப்படிலாம் நான் சில ஊழியக்காரங்கிட்ட கூட நான் கேட்டிருக்கேன். என் பையனை காட்டினாருங்கிறான் அந்த பொண்ணு. ஆனால் எனக்கு அதில் விருப்பமே இல்லை சார் அப்படிங்குது. ஆனால் அந்த பையன் சொல்கிறான் இந்த பொண்ணை தான் சார் காட்டினாருங்கிறான். கர்த்தர் என்ன இதெல்லாமா காட்டுவார்? அதாவது ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம ஒரு வந்து ஏன்னா நீங்கள் நிறைய யூத்தை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் காட்டுவார். கரெக்ட். எனக்கு ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கு. அதனால தான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன். கர்த்தர் காட்டினாரு அப்படின்னா என்கிட்ட எல்லாம் வந்து ஒருத்தரும் சொல்லவே மாட்டான். சரி சரி. இப்போ உனக்கு அந்த பொண்ணை பிடிக்குதா, நீ ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே இது கரெக்டான ரூட்டா, அதில் எனக்கு போகலாமா அப்படின்னு அவரை கேளு. ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொல்லு, உன்னுடைய விருப்பத்தை அவர்கிட்ட சொல்லு. அப்புறமேல ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு உன் விருப்பத்தை அந்த பொண்ணுகிட்டே போய் சொல்லு. அப்போ அந்த பொண்ணுக்கும் இதில் வந்து ரைட்டு நம்ம 2 பேரும் ஜெபம் பண்ணுவோம். அப்போ அந்த பொண்ணுக்குமே இது கரெக்டாக வந்துச்சுன்னா அப்போ 2 பேரும் ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் என்கிட்ட வாங்க, நம்மளாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இதுதான் கரெக்டான வழி. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் பேரண்ட்ஸை கேட்கணும், நிறையா இருக்குல்ல. பேரண்ட்ஸை கேட்கணும். இதில் நிறைய விஷயம் இருக்குது. நீ ஃபஸ்ட்டு வந்து பாஸ்டர் ஒத்துக்கிறாரா இல்லையாங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. பெற்றோர் ஒத்துக்கிறாங்களா, அது ரொம்ப முக்கியம். ஓகே. அப்போ நம்ம வந்து ஒரு ப்ரேயருன்றதை நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது இல்லையா? இப்போ நான் விரும்புகிற காரியத்தை பூரா ப்ரேயரில் பெற்று கொள்ள முடியும் அப்படின்னு எடுத்துக்க முடியாதான்னு கேட்குறேன். இப்போ நான் படிக்கும்போது எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது, அந்த விருப்பத்தை நோக்கி ட்ராவல் பண்ணுறேன், அது ப்ரேயரில் கேட்குறேன், அது நடக்கலை அப்படின்னா நம்ம வந்து தேவ சித்தையில் நம்ம இப்போ வேறு எதுக்கு நம்ம ட்ராவல் பண்ணலாமா, இதுலலாம் ப்ரேயர் கொண்டு வர வேண்டாமா? அதுதான் எனக்கு புரியல. கரெக்ட். இப்போ ப்ரேயர்னா என்ன? ப்ரேயர்னா என்னது? இதுவே நிறைய பேர்த்துக்கு வழங்கணும். ஃபஸ்ட்டு பைபிளில் பவுல் வந்து பல பேருக்காக ஜெபிக்கிறார். அவர் எங்கேயாச்சும் இந்த சபையில் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு வேலை கொடுங்கன்னு ஜெபிச்சிருக்காரா? அப்படி இது இல்லை இந்த சபையில் நிறைய பேருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் திருமணம் பண்ணி அந்த மாதிரியும் இல்லை இல்லை குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் குழந்தை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணியிருக்கிறாரா? அவர் எப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறாரு? மனக்கண்களை திறந்து enlighten the eyes of my understanding so that I will know my calling னு ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. தேவனுடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்ளணும்னு ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய வல்லமை அறிஞ்சு கொள்ளணும்னு ஜெபிச்சிருக்காரு. அவருடைய அன்பை அறிஞ்சு கொள்ளணும்னு ஜெபிச்சிருக்காரு. அப்போது பைபிளில் இருக்கிற ஜெபங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் நம்மளுக்கு முன்மாதிரி. அவங்க இந்த மாதிரி காரியங்களுக்காகலாம் ஜெபிக்கலை. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ரேயர் பாயிண்டே கிடையாது.
இன்னைக்கு பெரிய ப்ரேயர் பாயிண்ட் வந்து நம்முடைய உள்ளான மனுஷனுடைய ப்ரேயர் பாயிண்ட் தான். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ப்ரேயர் பாயிண்ட் தான் ப்ரேயர் பாயிண்ட். எனக்காக ஒரு பெரிய கதவு திறந்திருக்கு, வசனம் செல்லும்படியான வாசலை திறந்திருக்கிறார், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு அவர். அப்போ இந்த ப்ரேயர் பாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரேயர் பாயிண்ட் மாதிரி கிடையாது. இது வேற மாதிரி ப்ரேயர் பாயிண்டா இருக்கு. அதெல்லாம் ஒரு ஆத்மா இல்லையே, ஆத்மா பாரம், அந்த ஆவிக்குரிய அந்த மாதிரி பேட்டர்ன்லேயே இருக்கு டோட்டலாக. இன்னொன்று பாருங்க, அவங்க சீஷர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து எப்படி ஜெபிக்கணும் பேட்டர்ன் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு? முதல் 3 ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நாமம், என்னுடைய ராஜ்யம், என்னுடைய சித்தம். இதுதான் ஃபர்ஸ்ட் 3 ப்ரேயர் பாயிண்டே. நம்ம ப்ரேயர் பாயிண்டே இல்லை. அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, அவருடைய ராஜ்யம் வருவதாக, அவருடைய சித்தம் செய்யப்படுவதாக. அப்போ நம்ம ப்ரேயரே பார்த்தீங்கன்னா எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும். இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் எனக்கு அப்பத்தை கொடுங்க அப்படிங்கிற ப்ரேயரே வருது. நம்ம நீடு வந்து ப்ரேயர் இல்லை ஃபர்ஸ்ட். பட் நீங்கள் ஆரம்பத்தில் அதை கேட்டேன், அதை சொன்னீங்க. நீங்கள் நம்ம விருப்பங்களை கர்த்தர் நம்ம விருப்பத்தோடு படைச்சிருக்காரு, நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை கேட்கலாம் அப்படின்னு கேட்கலாம். பட் ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. ஏன்னா இப்போ வந்து அவர் ராஜ்யம், அவருடைய சித்தம் அப்படின்றீங்க. இப்போ அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்ல பாயிண்ட் பண்ண வரீங்க? இப்போ நம்மளுடைய ஜெபங்கள் எல்லாமே இந்த மாதிரி பாயிண்ட்டுகளில் தான் இருக்கணும். இதுதான் நம்மளுடைய விருப்பமாக இருக்கணும். ஓகே. ஓ ஓ விருப்பமே நம்ம தேவ ராஜ்யம் அதை ஒரு நோக்கி, இதுதான் நம்மளுடைய விருப்பமாக இருக்கணும். நம்மளுடைய விருப்பமே இப்படி தான் இருக்கணும். இப்போ இந்த விருப்பத்துக்கு ஏற்றாறு போல நம்மளுடைய வாழ்க்கையை செட் பண்ணணும். ஓ, அவர் ராஜ்யத்துக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணணும். நம்ம லைஃப்பை செட் பண்ணணும். நம்ம லைஃப்பை செட் பண்ணணும். நம்மளுடைய திருமணத்தை செட் பண்ணணும். நம்மளுடைய வீட்டை செட் பண்ணணும். நம்முடைய எல்லாத்தையும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த அலைன்மெண்ட்லேயே செட் பண்ணி தான் வரணும். அவர் ராஜ்யம் நம்ம லைஃப்பில் எல்லாத்தையும் நடக்கணுங்கிறதுக்கான அந்த மாதிரி செட்டப்பில் கொண்டு போகணும். அந்த மாதிரி செட்டப்லேயே கொண்டு வரணும். அப்படி வரும்போது எல்லாமே கிடைக்கும். ஏன் கிடைக்காது? இப்போ என்னுடைய லைஃப்பில் நான் வந்து ஊழியர் செய்கிற மாதிரி ஒரு பொண்ணு கொடுங்கப்பா. முதல்ல வந்து ஏகப்பட்ட பாயிண்ட் இருந்துச்சு. என்னென்ன செய்யணும், ஒரு வாலிப வயசுல வந்து நம்ம அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், நம்ம பல பாயிண்ட் போட்டு ஜெபம் பண்ணுவோம். ஆமாம். நாள் ஆக ஆக இந்த பாயிண்ட் எல்லாம் கட் பண்ணிட்டே வந்து ஒரே பாயிண்ட் தான், உங்களுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு மகளை எனக்கு கொடுங்க அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன். அதே மாதிரி கர்த்தர் அதே மாதிரி ஆன்சரும் பண்ணாரு. 100க்கு 100 என்னுடைய மேரேஜில் என்னுடைய ப்ரேயரே ஆன்சர் ஆயிடுச்சு. அப்போ நம்ம ப்ரேயர் ஏன் ஆன்சர் ஆகாது? ஓகே. ஸோ பட் இந்த புரிதல் வந்து இப்போ ஒரு யங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த அந்த இந்த புரிதலுக்குள்ளே கொண்டு போகணுன்றீங்களா? இல்லை இந்த புரிதல் தான் நம்ம கொண்டு போகணும். ஓகே ஓகே. இந்த புரிதல் எப்போ வரணும்? கல்யாணம் பண்ணுற வயசில் வரணுமா, இல்லை கல்யாணம் முடிஞ்ச பிறகு வரணுமா? கல்யாணம் பண்ணுற அந்த வயசில் தானே வரணும். ஆமாம். அதாவது நம்ம என்ன செய்கிறோம்னாக்க, இப்போ ஒரு ஊருக்கு போன பிறகு எங்கேயாச்சும் நம்ம போனோன்னா நம்ம நல்ல ஸ்கூலை தேடுறோம். எந்த ஸ்கூலில் நம்ம பிள்ளைய சேர்த்தா நல்லா அவங்க பாடம் சொல்லி தருவாங்க, கணக்கு எங்கே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நல்ல நல்ல ஸ்கூல்களில் நல்ல நல்ல ஃபீஸில் நம்ம சேர்க்குறோம். ஆமாம். ஆனால் பைபிளை சொல்லித்தர்றதுக்கு மாத்திரம் நம்ம படித்த கார்பரேஷன் ஸ்கூல்லையே போய் அதான்டா எங்கள் பூர்வீக சபைன்னு நம்ம சேர்க்குறோம். ஆமாம். அது எப்படி கரெக்டு? ஓகே, இது எப்படி கரெக்ட் சொல்லுங்க? நம்ம ஒரு பாரம்பரியமாக எங்கே போகிறோம், யாரோ பாரம்பரியமாக வந்து என்னமோ சொல்லித்தர்றாங்க. அங்கே எதை சொல்லித்தரணுமோ அதை சொல்லித்தர்றது இல்லை இல்லையா? எதையோ சொல்லித்தர்றாங்க, பாலிட்டிக்ஸ் எல்லாம் சொல்லித்தர்றாங்க பிள்ளைகளுக்கு. அப்போ அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம குழந்தைகளை கொண்டு போய் விட்டோம்னா என்ன ஆகும்?
கண்டிப்பாக. கெட்ட காரியங்களை இப்போ நம்ம ஒரு கெட்ட ஸ்கூலில் போய் சேர்க்க மாட்டோம். ஏன்னா அங்கே கெட்ட வார்த்தை பேசுவாங்க பசங்க, அங்கே கல்ச்சர் கரெக்டாக இருக்காது. நம்ம வந்து நல்ல ஒரு படித்த ஸ்கூலில் இங்கே நல்ல ஸ்டைல் இருக்கும், அங்கே போய் இங்கிலீஷ் பேசணும், அங்கே போய் சேர்க்குறோமா? இப்போ ஏன் சேர்க்குறோம்? அதே மாதிரி தானே நம்ம பைபிளும். இந்த பைபிள் இவ்வளோ பெரிய புஸ்தகம், அதை நல்லா சொல்லி கொடுக்குற ஒரு ஆசிரியர் இந்த ஊரில் எங்கே இருக்கிறார்? அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். அவர்கிட்ட கொண்டு போய் இந்த பிள்ளைய விடணும். என் மகனை நீங்கள் டீச் பண்ணுங்க போதுகிறேன், என் மகளை நீங்கள் டீச் பண்ணுங்கன்னு கொடுக்கணும். அப்போ அவங்க நல்லா சொல்லி தருவாங்க பிள்ளைங்களுக்கு. அப்போ அந்த பிள்ளைகள் நல்லா வளர்ந்து வரும். ஓகே. ஸோ அது இல்லைன்னா ஒரு மிஸ்லீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அவருடைய ராஜ்யத்துக்காக நம்ம விருப்பத்தை வச்சு நம்ம ஜெபிக்கணுன்றீங்க. பட் ஆனால் மனிதர்களுக்கு நிறைய விருப்பங்கள் இருக்குது. இன்றைக்கி நிறைய பெட்டிஷன் போடுறாங்க ஆண்டவர்கிட்ட வந்து. ஸோ சின்ன வயசுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மேரேஜ்லேருந்து வீடு வேணும், காரு வேணும், நிறைய பெட்டிஷன் போயிட்டே தான் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து ஆண்டவருடைய பார்வையில் வந்து அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்றீங்களே. நம்ம ராஜ்யத்துக்காக இப்போ எல்லோரும் ஜெபிக்கிறாங்க. இந்த ஜெபத்துக்கெல்லாம் ஆன்சர் வருதா என்ன? ஓகே. இதுக்கெல்லாம் ஆன்சர் வருதா வரலையாங்கிறதா ஒரு சிலருக்கு வருதுன்றாங்க, ஒரு சிலருக்கு வரல. கிடையாது, யாருக்குமே வர்றதில்ல. இந்த ஜெபத்துக்கெல்லாம் பதிலே யாருக்குமே வர்றதில்ல. இப்போ நான் வந்து ஒரு சின்ன உதாரணம், உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் தேவை, நீங்கள் ஜெபிக்கிறீங்க. சரி. ஒரு கார் வேணும்னு நீங்கள் ஜெபிக்கிறேன்னு வச்சுக்கிறேன். அப்புறம் எங்கேயாவது போய் ஒரு கார் வாங்காமல் விட்றீங்க. அது கர்த்தர் தான் கொடுத்தாருன்னு எப்படி சொல்ல முடியும்? நம்மளே கார் வாங்கிடலாம், அது ஒன்றும் பெரிய அதை ஜெபிச்சு தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை, நம்மளே வாங்கலாம். ஜெபம்ங்கிறது வந்து இந்த மாதிரியான காரியங்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்கறது, அதுவே வந்து ஜெபத்தை வந்து குறைக்கிற மாதிரி தான், மட்டுப்படுத்துகிற மாதிரி இருக்கு. மட்டுப்படுத்துகிற மாதிரி தான். எதுக்காக ஜெபிக்கணும்? இந்த பட்டணம் ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்கணும். அப்போ ரட்சிக்கப்படும். நம்ம பட்டணம் ரட்சிக்கப்படணும். என்னுடைய நான் போகிற அந்த கல்லூரி ரட்சிக்கப்படணும். நான் வேலை செய்கிற அந்த கம்பெனியில் இருக்கிற அந்த முதலாளி, அவங்க எல்லாருமே ரட்சிக்கப்படணும். இப்படி ஜெபிக்கும்போது கர்த்தர் வந்து அந்த ஜெபத்தை கண்டிப்பாக கேட்பார். அப்போ நம்ம தேவைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறதுங்கிறது ஆண்டவருடைய இதில் வந்து அது ஒரு பெரிய விஷயமா நம்ம ஒரு பதிலாக அதை பேச தேவையில்லை. நம்ம தேவையை கண்டிப்பாக அவர் செய்வார், அவ்வளோதான். அதுக்கான பதில் அவருக்கு கிடைக்குங்கிறதுலாம் நம்ம அது எல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எல்லாரும் என்ன காருக்காக ஜெர்மனியா கார் வாங்குறாங்க? அப்போ இயேசுவை தெரியாதவங்களாம் காரே வாங்குறது இல்லையா? கண்டிப்பாக இல்லை, அவங்கெல்லாம் பரீட்சை பாஸ் பண்ணுறது இல்லையா? வீட்டுக்காக ஜோம் பண்ணுன்றாங்க. இதெல்லாம் வந்து அவங்க அப்போ எல்லாருமே ஜோம் பண்ணவங்க தான் வீடு வாங்குறாங்களா? அப்படி கிடையாது. இதெல்லாம் வந்து அந்த ஜெபத்தையே கீழே கொண்டு வந்து அதை மேல இருந்து ஆரம்பிக்கணும். அதை நம்ம கீழே இருந்து ஆரம்பிக்கணும். ஓகே 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 ஓகே. உங்கள் இன்டென்ஷன்லாம் கரெக்டு தான். சரி சரி சரி. அது குழந்தைத்தனமாக இல்லை இருக்குது. ஓகே ஓகே ஓகே. இதில் இது வந்து இட் இஸ் நாட் த ரியல் அந்த ஒழுங்கான ஜெபம். இப்போ கர்த்தர் வந்து ஜெபத்தையே எப்படி ஆரம்பித்து கொண்டு வந்திருக்காரு, அந்த மாதிரி ஆரம்பித்து நம்ம கொண்டு வரணும் நம்ம லைஃபையே. பட் அந்த மாதிரி இப்போது 100% வந்து நீங்கள் ஜெபிச்சு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நடக்கும். இவ்வளோ நம்ம பேசுகிறோம். ஆமாம். பட் ஆனால் மக்களுக்கு இந்த புரிதல் இருக்கான்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தேவ ராஜ்யத்தை குறித்து நம்ம விருப்பமாக வச்சு கேட்கணும், ஜெபிக்கணுங்கிற புரிதல் இன்றைக்கி இருக்கா? இன்றைக்கி நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய ஜெபங்கள்லாம் வந்து தேவைக்கான ஜெபங்கள் தான் நிறைய இருக்குது. ஸோ தேவை, தனக்கான ஒரு சுகம் வேணும், இந்த மாதிரியான ஜெபங்கள் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஏன்னா அதிகமான குழந்தைகள் தான் இருக்காங்க, நிறைய குழந்தைகள் தான் இருக்காங்க சபைகளில். எந்த சபைகளுக்கு போனாலுமே குழந்தைகளை அதிகமாக நம்ம பார்க்கலாம். குழந்தையா இருக்க வரைக்கும் அவங்களுக்கு அதான் நான் சொன்னேன், 2 விதமான ஸ்டேஜ் இருக்குது ஒரு நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. சரி, ஓகே. ஒன்று குழந்தை பருவம், இன்னொன்று வளர்ந்த பருவம். இப்போ ஒரு குழந்தை வேற மாதிரி பிஹேவ் பண்ணுது, ஒரு வளர்ந்த பையன் வேற மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு. இப்போ குழந்தைகளா ஒரு சபையில் இருக்கும்போது அப்போ அது வந்து நர்சரி ஸ்கூலாக இருக்குது.
ஓகே. அது ஒரு நர்சரி ஸ்கூலாக இருக்குது. ஓகே ஓகே. வளர்ந்தவர்களாக இருக்கும்போது ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்குது. அப்போ நர்சரி ஸ்கூலாக இருக்கிறது தவறு கிடையாது. அதை வந்து யூனிவர்சிட்டியாக நம்ம மாற்றணும். அதை நர்சரி ஸ்கூலாகவே மெயின்டைன் பண்ணி ஒரு 20 வருஷமாக நர்சரி ஸ்கூலாகவே வச்சுருந்தா அது கரெக்ட் இல்லை. இப்போன்றது அவருடைய ராஜ்யம் இங்கே வரணுங்கிறத நம்ம ஐக்கியப்படுறோம். பட் அந்த ப்ரேயர் நீங்களும் நிறைய ப்ரேயர் உங்களுடைய ப்ரேயர் நிறைய உங்களுடைய டைமில் எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளோ நேரம் ப்ரேயர் பண்ணுவீங்க, ஆண்டவரோட எப்படி ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய இதை சொல்லி நல்லா இருக்கு. அதாவது ஆண்டவர் வந்து மனிதனை மீட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் இருக்குது. ஓகே. அந்த டைமில் தான் ஆண்டவர் மீட் பண்ணுறாரு இந்த மனிதன். அப்படியா? ஆமாம். எனி டைம் மீட் பண்ணுற அப்படி இல்லை? அப்படிலாம் கிடையாது. அப்படி நம்ம என்ன நினச்சிக்கிறோம். ஆண்டவர் வந்து ஒரு டைமில் தான் அவர் மீட் பண்ணுவார். அதாவது ஆதியாகமம் 3:8 படித்து பார்த்தீங்கன்னா அந்த குளிர்ந்த த கூல் ஆஃப் த டே அப்படின்னு இருக்கு. அப்போ தான் ஆண்டவர் வந்து பரலோகத்தை விட்டுட்டு பூமிக்கு வர்றார் ஆதாமா பார்க்கறது. குளிர்ச்சியான வேலை. இப்போ குளிர்ச்சியான வேலைங்கிறது மார்னிங் 3 மணிலேருந்து ஒரு 6 மணி குளிர்ச்சியான வேலை. ஓ ஓகே. அந்த டைமில் தான் அவர் வர்றார். பைபிளில் வந்து எங்கே எடுத்து படித்தா பார்த்தாலும் அந்த ப்ரேயர் டைம்னா காலையில் 3லேருந்து 6 வரைக்கும் தான். ஓகே ஓகே. அதுதான் ப்ரேயர் டைம். ஆமாம், ஆண்டவருமே அதிகாலையில் ஜெபித்தாருங்கிறது அதிகாலையில் ஜெபித்தார்னு இருக்குது. அதாவது இரவு முழுவதும் ஜெபித்தாருன்னு இருக்குது. நம்ம நாள் முழுவதும் ஜெபிக்கலாம். ஓகே, அது வேற. நம்ம வந்து நாள் முழுவதும் ஜெபிக்கலாம். ஆனால் ஆண்டவர் வந்து அந்த சில காரியங்களை அந்த டைமில் தான் செய்கிறார். ஓகே. ஸோ மனிதனோட பேசுகிறக்கான டைம் வந்து குளிர்ச்சியான வேலை. அந்த ஏதேன் தோட்டத்தில் எடுத்து காட்டுறீங்க. விசிட் பண்ணுற டைம். விசிட் பண்ணுற டைம். ஓகே. 3 to 6 தான். அந்த டைமில் நம்ம எந்திரிச்சு நம்ம வந்து வேதத்தை படிக்கணும், ஜெபிக்கணும். 6 மணிக்கு முடிச்சுட்டு அப்புறம் நம்ம வேலையை பார்க்கணும். ஓகே. இப்போ நான் ஆக்சுவலாக புதுசாக அதை கேள்விப்படுறேன். ஏன்னா நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த நேரத்தில் இதை சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து எப்போனாலும் ஜெபிக்கலாம், எனி டைம் ஆண்டவர் ஜெபிக்கலாம். கரெக்ட், எப்போ வேணால் ஜெபிக்கலாம். பட் ஆனால் இந்த ஸ்பெசிஃபிக்கான பாருங்க, ஆண்டவர் வந்து கிருபை உள்ளவர். ஓகே ஓகே. ஏன்னா அவர் மனிதன் மேல் இரக்கம் உள்ளவர், கிருபையும் நிறைந்தவர். அதனால் வந்து அவர் நம்ம ஜெபத்தை கேட்குறாரு. பட் அவருக்குன்னு ஒரு டைம் இருக்குது. இப்போ 3 to 6 ஒரு ஸ்பெஷலான ஒரு இது இருக்கான்னு கேட்குறேன். அது 3 to 6 தான். அந்த டைமில் தான் கர்த்தரே வர்றாரு. ஆதாம அவர் மீட் பண்ண அந்த டைமில் தானே வந்தார். ஓகே. ஸோ அந்த டைம் நிறைய ஆண்டவர் பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? அப்படி எடுத்துக்கலாமா? அந்த டைமில் கர்த்தர் வந்து உங்களை விசிட் பண்ண வர்றாரு. ஓகே. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த டைமே வந்து எல்லோரும் தூங்குற அந்த டைமுக்கு அந்த எந்திக்கிற டைம், தூங்குற டைம் வந்து. ஸோ அந்த மாதிரி டயத்தில் ஆண்டவர் வந்து விசிட் பண்ண வர்றாரு. நிறைய விஷயங்களை சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி எடுத்துக்கலாமா? அந்த டைமில் வந்து அவர் நிறைய காரியத்தை மனிதனுக்கு உதவி செய்கிறார். அந்த டைமில் அதிகாலையில் அவனுக்கு உதவி செய்கிறார். அதிகாலையில் அவனை வந்து பார்க்க வர்றாரு, விசிட் பண்ணுறாரு. அவன் வீட்டுக்கு வர்றாரு. அதிகாலையில் வந்து அந்த அந்த டொமினியன்கிற அந்த காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறதே அதிகாலையில் தான். ஓகே. அந்த அதிகாலையில் தான் சில துன்மார்க்கருடைய ஓங்கிய புயத்தை முறிக்க முடியும். அந்த அதிகாலையில் தான் துன்மார்க்கரை கன்ஃபியூஷனுக்குள்ளே நம்ம கொண்டு போக முடியும். துன்மார்க்கர்னு நீங்கள் பிசாசு இதனுடைய சொல்கிறீங்களா? இல்லை, ஏன்னா இந்த பூமியில் பிசாசு வந்து ஆட்களை வச்சு அவனுடைய காரியங்களை செஞ்சுட்டு வர்றான். அந்த காரியத்தை நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஓகே. இப்போ நான் சொல்கிறது வந்து பைபிள்லேருந்து தான் சொல்கிறேன். புரியுது. இந்த காரியத்தை வந்து நம்ம தான் செய்யணும். இதை செய்கிறதுக்காக நம்ம உயிரோடு இருக்கோம். ஒரு பட்டணத்தை பிடிக்கணும் அப்படின்னா அது காலையில் தான் பிடிக்க முடியும்.
ஓகே. ஸோ நீங்கள் மும்பையில் இருக்கிறீங்க, சபையை ரன் பண்ணுறீங்க. அப்போ உங்களுடைய ப்ரேயரே வந்து இந்த மும்பை பட்டணம் மக்கள் வந்து ஆசீர்வதிக்கப்படணும் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்கும் இல்லையா? அதுதான் என்னுடைய ப்ரேயர். ஓகே. எவ்வளோ நேரம் பண்ணுவீங்க பொதுவாக ப்ரேயர்னால்? நிறைய பேர் சில நேரம் 1 hour 2 hour 3 hours நிறையா சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் ப்ரேயர்லாம் டைமிங் அப்படி இருக்குவா? சில பேர் வந்து ரொம்ப நேரம் பண்ணுறேன்லாம் சொல்கிறாங்க. சில பேர் வந்து நான் ரொம்ப ஷார்ட்டாக தாங்க பண்ணுவேன், என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லிடுவேன், ஆண்டவர் தெரியும் அப்படின்றாங்க. ஸோ அதனால் தெரிஞ்சுக்க கேட்டேன் நான். அப்படியா? நான் அந்நிய பாஷையில் ரொம்ப நேரம் பேசுவேன். அந்நிய பாஷையில் நிறைய? ஓகே. ஒரு 2 மணி நேரம் நான் ஒரு நாளைக்கு பேசுகிறேன். ஓகே ஓகே. அந்நிய பாஷையில். பட் இந்த ப்ரேயர்லாம் ஷார்ட்டாக தான் இருக்கும்ல? நான் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு வேதத்தை படிப்பேன். ஓகே. இது நான் யார்ட்டும் சொல்கிறதில்ல, போய் சொல்லிக்கிட்டு. ஏன்னா இப்போ நம்ம என்னத்தையா சொல்லி அது பெரிய ஸ்டைலு மாதிரி ஆயிரும். அவர் அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு. இல்லை, தெரிஞ்சுக்கிறது தானே. அதாவது உறவுங்கிறது உங்களுக்கும் கர்த்தருக்கும். ஓகே. அந்த உறவில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, அப்படி அந்த டைமில் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கும் அவருக்கும் இடையில உள்ள விஷயம் தானே. இப்போ சில நாள் நான் ஜெபிக்கிறதே இல்லை, நான் வேதத்தை மாத்திரம் தான் படிப்பேன். ஓகே ஓகே. சில நாளைக்கு நான் ஜெபம் பண்ணி வேதத்தை படிக்கிறதே இல்லை, ஜெபம் மாத்திரம் பண்ணுறேன். சில நேரத்தில் 2யும் பண்ணுறேன். ஸோ ஆனால் தினமும் அந்நிய பாஷையில் ஒரு 2 hours பேசுகிறேன். தினமும் 4 அந்நிய பாஷையில் 2 மணி நேரம் பேசுகிறேன் குறைஞ்சது. ஓகே. அந்த அந்நிய பாஷையில் பேசுகிறதுங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல அந்நிய பாஷையில் வந்து அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறவன் ஆவியின் ஜெபத்தை பண்ணுறான். ஓகே. இப்போ நிறைய காரியங்கள் வந்து நம்முடைய மனித மூளைக்கு அப்பாற்பட்டது. இப்போ நம்ம எவ்வளோ தூரம் பார்க்க முடியும்? ஒரு லிமிட்டில் தான். ஒரு லிமிட்டு தான். ஆமாம். ஆனால் அதுக்கு அப்பாலையும் சில காரியங்கள் இருக்குது. அப்போ வந்து ஒரு நம்ம ஆவிக்குரிய ஒரு எக்ஸசைஸை நம்ம செய்யாத வரைக்கும் நம்ம ஆவிக்குரிய காரியத்தை செய்ய முடியாது. ஓகே. இந்த அந்நிய பாஷையில் நான் ஜெபிக்கும் போது என்னுடைய ஆவி ஜெபிக்குது. என்னுடைய ஆவி ஜெபிக்குது, கர்த்தர் கேட்குறாரு, கர்த்தர் அந்த காரியத்தை செய்யறாரு. இப்போ ஒரு சபையை இந்த இடத்துல கட்டணும், இந்த இடத்துல வந்து சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள், என்ன வேணாலும் இருக்கலாம். இந்த இடத்துல மக்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சரி. ஸோ இங்கே ஸ்கூல் இப்படிலாம் ஒரு விருப்பங்கள் இருக்குல்ல. ஆமாம். ஸோ இதுக்கான தேவைகள் நிறையா இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி ப்ரேயர்லலாம் வைப்பீங்களான்னு கேட்குறேன். இந்த உங்கள் தேவைக்கான ப்ரேயர் ரிக்வஸ்ட்டில் அதில் இருக்கும். ஆமாம். இப்போ பாருங்க, ஒரு இடத்துல வந்து ஒரு சபை ஆரம்பிக்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் எனக்கு ஒரு விருப்பம். ஓகே. நான் ஒரு 2 வருஷமாக ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி சரி. இந்த வருஷம் அதை ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே ஓகே. அந்த இடத்துல அந்த சபையை, ஏன்னா ஒரு சபையை ஒரு இடத்துல ஆரம்பிக்கணும்னா ப்ராப்பர் லீடர்ஸ் இருக்கணும். அங்கே ஓரளவு ஒரு கண்டியூஸே ஒரு சிச்சுவேஷன் வரணும். அப்போ ஒரு சபையை ஆரம்பிக்க முடியும். ஓகே. ஸோ உங்களுடைய ப்ரேயர் எல்லாம் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை சம்மந்தப்பட்டது தான் இல்லையா? ஆண்டவர் ராஜ்யம் சம்மந்தப்பட்ட உங்கள் தனிப்பட்ட இதெல்லாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன விஷயம், என்னுடைய மகனுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவன் 6ஆம் கிளாஸ் வரும்போது எனக்குள்ள ஒரு பயம், பையன் நல்லா வளர்ந்து வருவானா, இல்லை வளர்ந்து வரும்போது ஏதாவது கெட்ட பசங்களோட சேர்ந்து கெட்டு போயிடுவானோ, இப்படி ஒரு தகப்பன் மாதிரி ஒரு தகப்பனுக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி எனக்கு ஒரு ஆங்ஸைட்டி. ஓகே. அப்போ நான் வந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன், என் பையனுக்காக ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு நாள் கர்த்தர் சொன்னார் என்கிட்ட, ஒரு வசனத்தை வச்சு, நான் உன்னுடைய பையனுக்கு டீச் பண்ணுவேன், உன்னுடைய பையனுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் அப்படின்னு அந்த வசனத்துலேருந்து சொன்னார். அப்போ இன்னைக்கு அந்த வசனத்தை சொன்னதுலேருந்து நான் என் பையனுக்காக ரொம்ப ஜெபிக்கிறது இல்லை, இந்த வசனத்தை சொல்லி தான் நான் ஜெபம் பண்ணுவேன். ஸோ அந்த வார்த்தையை தான் நீ அறிக்கை. ஆமாம். என்னைக்கு அந்த வசனத்தை எனக்கு சொன்னாரோ அன்னைக்கு எனக்கு தெரியும் என் பையனை யாரும் எனக்கு செய்ய முடியாது. இப்போ அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த ஒரு வசனத்தை தான் என் பையனுக்காக ஜெபம் பண்ணியிருக்கேன். ஓகே. ஏன்னா கர்த்தர் வந்து பதில் சொல்லிட்டார் எனக்கு.
நம்ம உங்கள் பதில் எல்லாமே வந்து பைபிள் வார்த்தையின் மூலமாக தான், வசனத்தின் மூலமாக தான் வந்து பதில் இல்லையா? சில பேர் வந்து லிட்டரலாக நான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பேன் அப்படிலாம் நீங்கள் கேட்டிருக்கா? உங்களுக்கு கேட்குறேன். உங்களுக்கு இது வரைக்கும் ஆண்டவர் சத்தத்தெல்லாம் கேட்டதில்லை. ஓகே ஓகே. ஒரு தரிசனத்தில் பார்ப்பேன், சொப்பனத்தில் அப்படி சில பேர் சொல்கிறாங்க. ஆண்டவர் பேசுகிற விதங்களில் நிறைய விதங்கள் இருக்குல்ல, அது விதமாக இருக்கலாம். அதாவது நான் வந்து ஒரு விதத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். சரி, அதுதான் என்னுடைய விதமாக நான் நினைக்கிறேன். கர்த்தர் பேசுகிறத நம்ம படிக்கிற பைபிள் தேவனுடைய வார்த்தை. ஓகே. அதை நான் படிக்க 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 ஆண்டவருடைய வாய்ஸ் எனக்கு தெரியும். ஓகே. அவருடைய வாய்ஸ் எனக்கு தெரியும். இங்கே பாருங்க, என் மனைவி என்னை கூப்பிடுறாங்க. நான் எடுத்தோடனே கேட்பேன், இது என்னவா புது நம்பராக இருக்கு. நான் வந்து யாருன்னு கேட்க மாட்டேன். ஆமாம், வாய்ஸ் தெரிஞ்சிடும். ஆமாம் ஆமாம். அதே மாதிரி தான் நம்ம பைபிளை படிக்கும்போது நம்மளுக்கு நல்லா தெரியுது ஆண்டவருடைய வாய்ஸ். டக்குன்னு ஒரு வசனத்தை வந்து ஆண்டவரே பேசுவார். ஓ, இந்த வசனம் எனக்கு தான் அப்படின்ற அதை படிக்கும்போது தெரியும், இது எனக்கு இதை ஆண்டவர் தான் பேசுகிறாருன்னு. அந்த 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 ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு தெரியும். ஓகே ஓகே. இப்போ ஆண்டவருடைய சித்தத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அவர் பேச்சை எப்படி கண்டுபிடிக்கணும், நிறைய பேர் இதை ஒரு பெரிய ஒரு மிஸ்ட்ரி மாதிரின்னு சொல்கிறாங்க. அது மிஸ்ட்ரி அல்ல, அது ரொம்ப ஈஸி. தினமும் நீங்கள் பைபிளை உட்காந்து படிங்க. இந்த நம்மளுக்கு இருக்கிற எல்லா அற்புதம் இந்த பைபிளுக்குள்ள தான் இருக்குது. நம்ம என்னமே செய்யணும், இந்த பைபிளை உட்காந்து டெய்லி ஒரு கருத்தா நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாவே ஆண்டவருடைய சத்தம் கரெக்டாக கேட்கும். ஓகே. அப்போ படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு வசனத்தை படிக்கும்போது அந்த சத்தம் அவர் கேட்கும் நம்மளுக்கு. அந்த அந்த வசனம் வந்து கரெக்டாக நமக்கு தான் அப்படின்னு தெரியும். உங்கள் பையனுக்கு படிக்கும் போது நீங்கள் சொன்னீங்க அது மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலையும் நடந்தது. எல்லா விஷயங்களும் கரெக்டாக பேசியிருக்காரு என்கிட்ட. இதுதான் சிம்பிளான மெத்தடு. இதுதான் மெத்தடு. இப்போ நம்ம இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு சிலருக்கு அது ஆண்டவர் வந்து பேசுனதை காதில் கேட்டேன்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு சில சொல்கிறாங்க அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை. அது வந்து அந்த மெத்தடையே நான் பிரசங்கம் கூட பண்ணுறதில்ல. ஓகே. ஏன்னா மெத்தடு சரி, ஆண்டவர் தான் பேசினார் எப்படி தெரியும்? பிசாசு கூட பேசிருக்கலாம்ல. எப்படி அது ஆண்டவர்னு சொல்கிறீங்க? இப்போ நிறைய பைபிளில் கோட் பண்ணி காட்டுறாங்கல்ல, மோசேயோடு நண்பனை போல பேசினார், நிறைய ஆபிரகாமோட பேசினது, இந்த மாதிரிலாம் கோட் பண்ணி இது மாதிரி என்னுடைய ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கி நிறைய பெரிய தேவ ஊழியர்களும் அந்த மாதிரி அனுபவங்களை சொல்கிறாங்க. ரைட்டு, அனுபவங்களை ஷேர் பண்ணுறாங்களே. ஒருவேளை அப்படி இருக்கலாம் நினைக்கிறேன். மறுத்து சொல்லலை, ஏன்னா ஊழியக்காரங்க பேசும்போது நான் அவங்களுக்கு விரோதமான ஒன்று சொல்ல. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற விசுவாசி வந்து மறுபடியும் பிறந்த விசுவாசி. ஓகே. மோசே வந்து மறுபடியும் பிறக்காத ஒரு விசுவாசி. மோசையா இருக்கட்டும், பழைய ஏற்பாட்டில் எந்த ஒரு பரிசுத்தவானா இருக்கட்டும், சரி. ஆனால் நம்ம மறுபடியும் பிறந்தவர்கள், நம்ம வந்து உயிர் தெழுந்தவர்கள். நம்முடைய உள்ளான மனிதன் உயிர் தெழுந்திருக்கிறான். அப்போ மோசேட்ட அவர் பேசுனது மாதிரி நம்மகிட்ட பேசுறது இல்லை. ஒருவேளை அவர்கிட்ட முகமுகமாக பேசியிருந்திருக்கோம், பட் நம்ம கிட்ட நம்முடைய ஆவியினால பேசுறாரு. ஓகே. எவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் அவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் அப்படி எழுதியிருக்கு. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அப்போ கர்த்தர் நம்மகிட்ட எப்படி பேசுவார்? அவருடைய ஆவியானவர் மூலமாக தானே பேசுவார். ஆமாம். அவர் எதுக்கு காதில் பேசணும் சொல்லுங்க? இப்போ நான் செத்து போன மனிதன் லிட்டரலாக அந்த சத்தத்தெல்லாம் கேட்டேன். ஒருத்தர் பேசுகிற மாதிரி, இப்போ நம்ம பேசுகிற மாதிரி பேசுகிற அப்படி இருப்பாங்க. பாருங்க, நான் அதை மறுத்து சொல்லலை. அது வந்து ஒருவேளை அவங்க வழியாக இருக்கும். ஓகே ஓகே. நீங்கள் அவங்கள பார்க்கும்போது அதை கேளுங்க, எப்படி அதை சொல்கிறீங்க அப்படின்னு அதை கேளுங்க. ஓகே. பட் நான் அந்த வழியை போகிறதில்ல. ஓகே ஓகே. நான் போகவும் விருப்பப்படலை. ஓகே. நம்ம புதிய ஏற்பாட்டில் வந்து எனக்கு எந்த வழி கரெக்டுன்னு படுதோ அந்த வழியில் தான் நான் போக முடியும். சரி. ஓகே. ஏன்னா புதிய ஏற்பாட்டை வந்து கர்த்தரே மாற்றி எழுதிட்டார்.
ஸோ எல்லா மாமிசமான எல்லாரும் இல்லை, மேலேயும் பழைய ஏற்பாட்டை என்ன சொல்லியிருக்காரு? பழைய ஏற்பாட்டை எப்படி ஆரம்பிக்கிறாரு? ஆதியிலே தேவன், இப்படி தான் ஆரம்பிக்கிறாரு. ஆமாம் ஆமாம். புதிய ஏற்பாட்டை எப்படி ஆரம்பிக்கிறாரு? ஆதியிலே வார்த்தை. வார்த்தை இது. அப்போ தேவன்கிற இதையே கேன்சல் பண்ணி விட்டுட்டு வார்த்தையை போட்டாருங்க. ஏன் இப்படி செய்யணும்? கர்த்தருக்கு நல்லா தெரியும், இனிமேல் நீ தேவனை தேட தேவையில்லை, நீ வார்த்தையை தேடு. இனிமேல் நீ அந்த ரூட்ல போகாத, அந்த ரூட்டு உனக்கு கிடையாது. உனக்கு ரூட்டு கரெக்டாக கொடுத்துருக்காரு. ஆதியிலே வார்த்தை. வார்த்தை. அப்போ இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை வந்து அந்த வார்த்தையை வச்சுதான். வார்த்தை தான் ஃபர்ஸ்ட். ஓகே. அந்த வார்த்தைக்குள்ளதான் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள், எல்லா சித்தங்கள் எல்லாம் அதுக்குள்ளதான் இருக்குது. ஓகே. அப்ப அந்த வார்த்தை மூலமா தான் நம்மளை கர்த்தரே நடத்துறாரு. அப்ப அந்த வார்த்தையை படிக்கும் போதுதான் கர்த்தரே பேசுறாரு. இது வந்து என்னுடைய, நான் இங்க போறேன், இதுல கரெக்டா தான் நான் போயிட்டு வரேன். அனுபவங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்றீங்களா? ஏன்னா இப்போ நிறைய பேர் அந்த அனுபவத்துக்குள்ளே போகிறாங்க. சரி. அது மாதிரி சொப்பனத்தில் மூலம் ஆர்டர் பேசுகிறாருன்றாங்க, தரிசனமாக பார்த்தேன்றாங்க. சரி. இந்த அனுபவம் நமக்கு இல்லாதனால ஒரு வேளை நம்ம அதை ஏற்றுக்க மாட்டோமா, இல்லை இந்த அனுபவங்கள் இருக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? அதனால தான் என்னுடைய கேள்வி. அப்படி அனுபவம் இருக்கலாம் அப்படின்னா பைபிளில் இருக்கணுமே. ஓகே. பைபிளில் இருக்கணும். இன்னொரு அனுபவம் எனக்கு இருந்திருக்கு. சில நேரத்தில் சில சொப்பனங்கள் மூலமாக கர்த்தர் பேசுறாரு. ஓகே ஓகே ஓகே. ஆமாம், சொப்பன அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்கு. சில சொப்பனங்கள் மூலமாக கர்த்தர் பேசியிருக்காரு. சில நேரத்தில் வந்து சில தரிசனங்கள் மூலமாக கர்த்தர் என்கிட்ட பேசியிருக்காரு. அந்த அனுபவம் உங்களுக்கு? அந்த அனுபவம் எனக்கு இருக்கு. இப்போ லிட்டரலாக வார்த்தையை கேட்டது, இயேசுவை நேரில் பார்த்தேன், ஆண்டவர் பேசினாருங்கிறதுலாம் அவங்களுக்கு? நான் பார்த்ததில்லை, இயேசுவை நான் பார்த்ததே இல்லை. இது அது வந்து இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்னு இருக்குல்ல. ஓகே ஓகே ஓகே. நம்ம இருதயம் சுத்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். சுத்தம் ஆனால் பார்த்துருவோம், அவ்வளோதான். அதுதான் என்னுடைய பதில் அதுக்கு. ஸோ அப்போ ப்ரேயர்ன்றது நம்ம ஒரு ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம வார்த்தையை தான் வைக்கிறோம் இல்லையா? வார்த்தை தான். ஓகே. முதல்ல ப்ரேயர் கிடையாது. ஆதியிலே ப்ரேயர் இருந்ததுன்னா இருக்கு. ஆதியிலே வார்த்தை. ஒருவேளை ப்ரேயர் பண்ணுறது கூட அந்த வார்த்தைக்கு நேராக இருக்கணும். அந்த வார்த்தையை அனுசரித்து தான் அந்த ப்ரேயரே வரணும். அப்போ அந்த ப்ரேயருங்கிறது ஒரு ஜேர்னி. அது ஒரு ஜேர்னி, அது ஒரு யாத்திரை. ஆமாம், அதில் எல்லாரும் நம்ம போகணும். உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 8428196238. நீங்கள் ஊழியராக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம். நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டும்ங்கிறது எந்த சந்தேகம்.